ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஒர்க்கிங் விமன் அப்படிங்கிறதுனால நிறைய காஃபி டீலாம் நிறைய குடிப்பேன். அதனால் கொஞ்சம் பித்து நிறம் மாதிரி வந்ததுனால ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது நம்ம ஒரு ஹெர்பல் பேக் போல் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் பேக் கொடுக்குற ஒரு ஃபேமஸான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனில் நான் அவங்கக்கிட்ட ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த வெப்சைட்லேருந்து நான் ஆர்டர் பண்ணும்போது அது இன்னொரு வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வெப்சைட் தான் நினச்சிக்கிட்டு ஸோ நான் அதிலே ஆர்டர் போட்டுட்டு அப்புறமா அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு இப்போ நான் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்டு இப்போ அந்த வெப்சைட்லேயே இல்லை. ஸோ என்னடா அந்த வெப்சைட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போ இங்கே ஆர்டர் போடுற ஒரு ப்ராடக்ட்டு, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அது இன்னொரு வெப்சைட்டில் போயிட்டு தான் ஆர்டரே எடுக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. அது அந்த நான் சொன்ன நான் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் ஆர்டர் போட்டனோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு வீடியோ எதேச்சியாக நான் பார்த்தேன். இது போல் அவங்க கம்பெனியில் ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கிறாங்க, இதை என்ன பண்ணலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு அந்த ஓனர்கிட்ட சொல்கிறத நான் கேட்டேன். என்னடா நம்மளும் அது போல் போட்டிருப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்டும் அவங்களுடைய ப்ராடக்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகவே இல்லை. வேறொரு வெப்சைட்டில் இருந்து தான் அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. நான் இத்தனைக்கும் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், இது போல் உங்களுடைய இந்த பேக்கை எப்படி போடுறது, ஸோ இந்த நரைமுடி இந்த பித்த நரையெல்லாம் போகிறதுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது முழுக்க நேச்சுரல் ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட நிறைய கொஷின் கேட்டேன். அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு அதை எப்படி டெமோ பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ முழுக்கவே அந்த வெப்சைட்டோட வீடியோ போலவே இல்லை. அதனால் நான் ஒரு டவுட் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ப்ராடக்ட்டை எப்படி டெமோ பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கம்பெனியோடைய நான் போட்டேன் இல்லையா, அந்த நேமோட கம்பெனிலேருந்து அந்த மேடம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோவை எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க போட்ட வீடியோவை அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்ககிட்ட ரிப்ளையே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட்டான பிறகு திருப்பி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டு நான் போட்ட ப்ராடக்ட்டு நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஒரு இயற்கையான பொருளை தேடி போகணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை ஆர்டர் போடணும். நான் அதை தவறுதலாக ஆர்டர் போட்டுட்டேன், அதனால் அந்த ப்ராடக்டை கேன்சலும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதனால் நீங்களும் அதை போல் தவறுகள் பண்ணாமல் சரியான வெப்சைட்டில் போயிட்டு சரியான ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுறோமா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.